இப்போ தேர்தல் ஆணையத்தில் எஸ்சி தேர்தல் பத்திரங்களை வந்து சமர்ப்பிக்கிறது வந்து அவகாசம் கேட்குது. அதை எப்படி பார்க்கணும்? இந்த அவகாசம் கேட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. அதனால் நான் கவனமாக பதில் சொல்லணும். பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவில் பெரிய வங்கின்னு பீற்று கொடுக்கிறது. ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி இன்னைக்கு அரசுக்கு உடந்தையாக ஒரு காரியத்தை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது பெரிய விடுகதை அல்ல. 21,127 பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கின்றன. 21,127 நினைக்கிறேன். ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. ஆதார் எண் மாதிரி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு தனி நம்பர் எண் இருக்கிறது. ஒவ்வொரு பத்திரத்தையும் யார் வாங்கினாங்கிறது பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். யார் அந்த பத்திரத்தை ரொக்கமாக மாற்றினாங்கிறதும் தெரியும். இது ஒன்றும் ஸ்டேட் வங்கியுடைய லட்சம் கிளைகளில் கிடையாது. ஒரு வங்கி 10 கிளைகள் தான். 10 கிளைகள் தான் விற்றுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஆக 10 இடங்களில் தான் இந்த தகவல் இருக்கிறது. சுலபமான வழி, ஒன்றும் பெரிய விடுகதை இல்லை. முதல் காலத்தில் பத்திரங்களுடைய நம்பரை எழுதணும். இங்கே போர்டு இருந்துச்சுன்னா நான் எழுதி காட்டுவேன். போர்டு இல்லை, போர்டுன்னு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா எழுதி காட்டுவேன். போர்டில் முதல் காலத்தில் வரிசையாக 1, 2, 3 அப்படின்னு நம்பரை எழுதும். 2வது காலத்தில் யார் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாங்கும்போது KYC நோ யுவர் கஸ்டமர் கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம் அல்லது தனியார் வாங்கியிருப்பார். அந்த 2வது காலத்தில் எழுதுங்க. 3வது காலத்தில் அந்த பத்திரம் யாருக்கு போணுச்சு, எப்போ போனாலும் வேண்டாம். அந்த பத்திரத்தை யார் மாற்றினாங்க, ரொக்கமாக மாற்றினாங்க. வாங்கிறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான், மாற்றுறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான். இன்னும் 365 நாள் இந்த காரியம் நடக்குது. 15 நாட்களில் தான் வாங்கணும், 15 நாட்களில் தான் மாற்றணும். ஆக 3வது காலத்தில் யார் ரொக்கமாக மாற்றினாங்கன்னு பாருங்கள். முடிஞ்சு போச்சு இல்லை? யார் வாங்கினாங்க, யார் மாற்றினாங்க தெரியுதில்லை. எந்த அரசியல் கட்சி மாற்றினதுன்னு தெரியுதில்லை. இதை சொல்கிறதுக்கு 4 மாதமா? அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. ஏன் பாரத ஸ்டேட் வங்கி உடந்தையாக இருக்கிறது? எதற்காக தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க? ஒரே நாளில் செய்ய முடியும், ஒரே நாளில் செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் இதற்கு நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நம்புகிறேன். இது என்ன சின்ன பிள்ளை கூட இந்த கேள்விக்கு பதில் தெரியுமே? வெளிப்படையா நான் சின்ன பிள்ளையா? உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக உடந்தையாக செயல்படுது. காங்கிரஸோட வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அதே பக்கம் பாஜகவும் அவங்களோட வாக்குறுதியை கொடுப்பாங்க. சாமானிய மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள், சிலிண்டர் விலை குறைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்கார். அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள். செய்தார்கள். ஆக தேர்தலுக்கு முன்னாடி 100 ரூபா குறைக்கிறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகு 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். வயநாடு
தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி சொல்லிடுறாரு. வயநாடு அரசியல் போயிருக்கா? கொள்கைகளை பற்றி பேசுவோம். காங்கிரஸோடைய வங்கி சுயதொழில் தொடங்குவதற்கு வங்கியில நிதி வழங்கப்படும். ஏற்கனவே கிடைக்கிறது தான் மீண்டும் மீண்டும் கிடைக்கிறது. அப்ப வங்கியோட அந்த கட்டமைப்பு வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? வங்கியுடைய தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வங்கியுடைய கட்டமைப்பை மாற்ற வேண்டாம். வங்கிக்கான விதிகள், கடன் யாருக்கு தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்ற விதிகளை மாற்றினாலே போதும். உதாரணத்துக்கு 2004லேருந்து 2014 வரைக்கும் ஏராளமான பேருக்கு கல்வி கடன் கிடைச்சது. ஏராளமான பேருக்கு. எங்கள் ஊரில் ஒரு நரிக்குறவர் மகனுக்கு கல்வி கடன் கிடைச்சி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டதாரி ஆகியிருக்காங்க. ஆக அதே வங்கி தான் இப்போ இருக்குது. இன்றைக்கி ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? பிணையம் இல்லாமல், கொலாட்ரல் இல்லாமல் ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? கொலாட்ரல் கொடுக்குறவங்களுக்கு கல்வி கடன் கிடைச்சிருது. அவங்க ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் தான். நரிக்குறவர் மகனுக்கு இன்னைக்கு கல்வி கடன் கிடைக்குமா? ஆக கட்டமைப்பை மாற்ற வேண்டாம். விதிகளை செம்மையாக திருத்தி எழுதி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே வங்கிகளுடைய நடவடிக்கை மாறிவிடும். தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்த பிரதமருடைய வருகை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு பாஜக சொல்றாங்க. இது ஏதாவது ஒரு தேர்தல் எதிரொலியாக இருக்குமா? மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகளெல்லாம் 8 காலம் 6 காலம் 3 பக்கம் போடும்போது உங்களுக்கு மத்தியில் உற்சாகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன். என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி போடுவாங்க காவல் நிலையத்தில், சாயங்காலம் விட்டுருவாங்க. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் முந்தி போய் கேளுங்களேன். அமெரிக்க ஜனாதிபதியே கேட்கலாம்னா இந்திய பிரதமரை கேட்கக்கூடாதா? நீங்கள் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொடுக்குறேன். தயவுசெய்து யாராவது கேளுங்க. நீங்கள் கேளுங்க, உரத்த குரலில் கேளுங்க. என்ன பண்ணுவாங்க? ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து உங்களை கொண்டாந்துடுறோம். கட்டுமான பணி இப்போ துவங்கி இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு அடிக்கல இப்போ துவங்கி இருக்குது. தேர்தலுக்காக மத்திய அரசு தேர்தலுக்காக கொண்டாந்தாங்களா, இவங்க தொடங்கினதுக்காக தேர்தல் வருதான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க தொடங்கின பிறகு தேர்தல் வரலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சார், சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை வந்து ஏற்கனவே சாமானிய மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லாம் வந்து காங்கிரஸ் பெரிய போராட்டம் முன்னெடுக்காம சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா ஆகாம இருந்தாங்க. தேர்தல் வர டைம்ல தான் இது வந்து அதிகமாக பேசுறாங்கன்னு சொல்லி தவறுமா? ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் விலை ஏறும்போது, டீசல் விலை ஏறும்போது நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த தேதிகளில் நடத்தியிருக்கிறோம்னு நான் ரெக்கார்டை பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முறையாவது இந்த 4-5 நாட்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நானே காரைக்குடி நகரத்தில் பெட்ரோல் பங்க் வாசலில் நின்று போராட்டம் நடத்தியிருக்கேன். தேர்வு எழுதினவங்க எல்லாருக்குமே இழப்பீடு வழங்கப்படும் சொல்லுங்க. ஒரு கிலோ சொல்றப்ப 48 லட்சம் பேர் தேர்வு எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கு இழப்பீடு வழங்குவது எப்படி சாத்தியமா? அதெல்லாம் டீட்டெயில், அதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் குற்றவாளிகள் அடையாளம் கண்டப்பட்டு தண்டிக்கப்பட்டால் அவர்களிடமிருந்தே பெரிய தொகையை பெறலாம். ஏன்னா 48 லட்சம் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தோடு விளையாடி இருக்காங்க. அவங்க சாதாரண ஆட்களாக இருக்க முடியாது. மிகப்பெரிய பின்னணி அவங்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய பின்னணி இல்லாமல் இந்த மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அதை அடுத்து 2 நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே நடந்திருக்கேன். இழப்பீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கோம். இழப்பீடு எப்படி வழங்குவது, எவ்வளவு வழங்குவது, அதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் இந்த கேரண்டியே
மிக முக்கியம். இழப்பீடு வழங்க வேண்டும். ஏன்னா எத்தனை குடும்பங்கள் இந்த ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, தங்குற இடம், பயிற்சி, அதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருப்பாங்க. அந்த தொகையாவது இழப்பீடு செய்யணும்ல. சார், இப்போ 30 lakh ஜாப்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, அது எக்ஸ்டெண்டட் ஒரு பர்டன் ஆகுது, ஃபர்தர் பர்டன். ஆல்ரெடி வந்து டெட்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, ஃபர்தராக பர்டன் ஆகுது. வேலை இல்லாமல் சுமை இல்லையா? வேலையில் போட்டால் சுமைங்கிறீங்க, வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை தானே. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த 30 லட்சமும் சாங்ஷன்டு போஸ்ட், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர்களை நியமிக்கணும்னா ஒரு ஆசிரியர் இருந்தால், ஓராசிரியர் பள்ளிகளே இந்தியாவில் பல லட்சம் இருக்குது. ஒரு ஆசிரியர் பள்ளியில் 5 வகுப்புகள் இருந்தால் ஒரு ஆசிரியர் எப்படி 5 வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பார்? அதுவே வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை. அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே கல்வித்துறையில் மிகப்பெரிய சுமை. வேலையில் பூர்த்தி செய்தால் சுமைங்கிறது நிதி சுமை, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு சாங்ஷன் போஸ்ட்டு ஏற்கனவே இது தேவைன்னு தானே நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த சுமையெல்லாம் இந்த நாடு ஏற்றுக்கணும். ஏன்னா வேலை இல்லாமை வந்து அதை விட மிகப்பெரிய சுமை. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் ஆமாம், தேர்தல் வாக்குறுதி எப்படி தேர்தல் வாக்குறுதி இல்லை, போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம். ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க. ஜூலை மாதம் 1 தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது. 3 மாதம் தள்ளி போடுங்க, புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றும். இல்லை நான் ஜூலை 1ஆம் தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாடினாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம். நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க. பெரிய முதலாளிகளாகட்டும், சிறு தொழிலாகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க. எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆக ஜிஎஸ்டி 2.0 நாங்கள் தெளிவாக இருக்கோம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள தங்கம், பெட்ரோல், டீசல் கொண்டு வரணும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பார். பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யணும். நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முதல்ல திருத்தி அமைக்கணும். பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதா இல்லையா என்பதை மாநிலங்களோடு கலந்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா மாநிலங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வருவாயே மதுபானத்தை தவிர பெட்ரோல் டீசல் தான். மாநிலங்களை கலந்து முடிவெடுக்கும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா ஒரு 14-15 நாளில் 5,90,661 கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். 14 நாளில் 5,90,000 கோடி. 5,90,000 இல்லை, 5,90,000 கோடி. இதில் தமிழ்நாட்டுக்கு 17,300 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே. 5,90,000 கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாதே பட்ஜெட்டில். கேளுங்க, வரி இருக்கா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். 1. 2வது, பணம் ஒதுக்கியிருக்காங்களா? முடிய போகிற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை வரப்போகிற ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இவர் 5,90,000 கோடி 14 நாளில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் அறிவிக்க போகிறார்.
அறிவித்து முடித்த பிறகு தான் தேர்தல் அறிவிப்பாங்க. அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ காகிதப்பூ மாதிரி தான், இது ஒரு பூ, அவ்வளோதான். சார், அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது அக்னிவீர் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 2021 ஜாயின் பண்ணி இப்போ 2025 வந்து பாதி பேர் வந்து வெளியே வந்துடும். அவங்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டதாகவோ இல்லை அதற்கான முன்னெடுப்போ எது எடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் வந்து தன்னோட எடுத்த மாதிரி தெரியலையான்னு ஏன் ரொம்ப அடக்கமாக சொல்கிறீங்க? எடுக்கலைன்னு சொல்லுங்கள், எடுக்கவில்லை. அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள்னு சொல்லுங்கள். அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு தரணும். அதை காங்கிரஸ் செய்யும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒருவேளை வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு அவங்களெல்லாம் கேட்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிபத் திட்டம் ஒழிக்கப்படும். மீண்டும் இராணுவத்தில், கடல் படையில், விமானப்படையில் பழைய வழக்கப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இந்த அக்னிபத் திட்டம் தவறு தான். ஆணவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு தருவது என்பதை யோசிக்கணும். ஆனால் மறுவாழ்வு கண்டிப்பாக தரணும். முந்தைய அரசு செய்த தவறுக்கு அடுத்த அரசு தான் பரிகாரம் காணணும். என்ன பண்ண முடியும்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் போட்டியிட போறாங்க. இந்த முறை ஒரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்றாங்க. இந்த பாருங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடலை. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சார், இந்த ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன் பத்தி பேசும்போது பிஜேபி வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து கேட்கில் ஃபார்முலா வந்து காங்கிரஸ் தான் கொடுத்து அதை பேசி தான் கண்டினியூ பண்ணணும்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டே இருக்காங்க. கேட்கில் ஃபார்முலாலாம் பழைய கதை. அதுக்கப்புறம் கேட்கில் முகர்ஜி ஃபார்முலான்னு வந்துருச்சு, அதுவும் பழைய கதை. ஏன் கேட்கிலை பிடிச்சிருக்கீங்க? நீங்கள் தான் மோடி ராஜ் நடக்குது, நீங்கள் உங்கள் மோடி ஃபார்முலாவை கொண்டு வாங்க. மாநில அரசுகளை வஞ்சிக்கப்படாது. இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தென்னரசு அவர்கள் உரையை நான் படித்து பார்த்தேன். நேற்று தான் மறுபடியும் படித்து பார்த்தேன். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிறுத்தினதில் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கடன் வாங்குவது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் புள்ளிவிவரம் தந்திருக்கிறாரு. இதே தான் பாலகோபால் கேரளம் நிதியமைச்சர் எனக்கு சொன்னார். இதே தான் கர்நாடக நிதியமைச்சர் முதலமைச்சர் சொன்னார். இதைத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்கிறாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாரு, பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்னு நினைக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சரும் சொல்கிறாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. தனியாக சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாது. எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன சொல்றாங்க. ஜிஎஸ்டி 2.0 மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படாது. இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு தரணும். இதுதான் எங்கள் கொள்கை. ஜிஎஸ்டி பற்றி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்த போது, மாநில நிதியமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த உறுதியைத்தான் நான் தந்தேன். ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. நாங்கள் சொல்கிற ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. இழப்பு வந்தால் இழப்பீடு தருகிறோம்னு சொன்னேன். இவங்க இழப்பு வர்ற மாதிரி சட்டம் போட்டாங்க, இழப்பீடு வந்தது, 5 ஆண்டுகளில் நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு தவறு இல்லை, 3 தவறுகள். இவிஎம் மிஷினில் நம்பிக்கை இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதை பற்றி நான் பேச முடியும். நான் அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் இவிஎம் முறையில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையை தேர்தல் கமிஷன் போக்க வேண்டும்.
அதை போக்குவதற்கு நாங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறோம். அந்த வழியை தேர்தல் அறிக்கையில் சொல்றோம். இந்த தேர்தல்ல ராமர் கோயில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கொள்கை ரீதியா பேசுங்க. கொள்கை இந்தியா வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு வருதுன்னு சொல்லி மோடி நாங்க டாப் 10 கண்ட்ரீஸ்ல லைக் அமெரிக்கா அந்த மாதிரி இந்தியாவும் வந்து பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பாமர மக்கள் மோடி சொல்றதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? 2014 அப்புறத்துல இருந்து 2024 வந்திருக்கு. நம்மளுடைய எக்கனாமிக் எப்படி இருக்கு, பொருளாதாரத்துல எப்படி இருக்கு? அதை பத்தி பேசணும்னா ஒரு இல்ல ஒரு 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 2 லைன்ல சொல்லுங்க. 2 லைன்ல இந்திய பொருளாதாரத்தை 2 லைன்ல சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுவார். 8.4% வளர்ச்சி இருக்கு. 10 ஆண்டுகளில் 5.9. 2014 2024 இவங்க திருப்திய நம்பரை சேர்த்து சொல்றேன். 5.9. 2004 2014 7.5. என்ன கேட்டால் எனக்கு கற்றுக் கொடுத்த கணக்கு பாடம் 5.9 விட 7.5 அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 7.5 விட 5.9 அதிகம்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன பண்ணுறது, குஜராத்தில் அந்த பாடம் சொல்லியிருக்கலாம். எனக்கு தமிழ்நாட்டில் கற்றுத்தந்த கணக்கு பாடம் 7.9 அதிகம், 7.5 அதிகம்னு சொல்லுவேன். என்ன அதான் அதுக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். அதை நான் இப்போ வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா காரிய கமிட்டி அதை இன்னும் பரிசீலிக்கலை. காரிய கமிட்டி பரிசீலித்த பிறகு அந்த யோசனையை விளக்கமாக சொல்லுவோம். எல்லா கருத்துக்களையும் பரிசீலித்து நாங்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறோம். அதை காரிய கமிட்டி வரைக்கும் பொறுத்திருங்க. காரிய கமிட்டியில் வரைவு தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நாங்கள் அதை வெளியிடுவோம். நன்றி. நன்றி.